வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுங்கவரிகள் மற்றும் வர்த்தகம் பற்றி தொடர்ச்சியான தவறான கூற்றுக்களை வெளியிடுவதில் கில்லாடியாக உள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை அவர் தமது ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சாதனைகளாக அவரால் சுட்டிக்காட்டப்பட்டன. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று புதன்கிழமை தனது உரையில் உலகளாவிய வரி விதிப்புகளின் பெரிய அளவிலான தொகுப்பை அறிவித்தார். அதில் கூறப்பட்ட ட்ரம்பின் சில கருத்துக்களின் உண்மை சரிபார்ப்பை இப்போது பாருங்கள். கனடாவில் பால் பொருட்களின் வரிகள் பற்றி உண்மைக்கு மாறான கூற்றை தெரிவித்தார். அமெரிக்க பால் பொருட்களுக்கு கனடா 250% மேல் வரி விதித்துள்ளது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். அதை சரியாகத்தான் குறிப்பிட்டார். அமெரிக்க பால் பொருட்களுக்கு கனடாவில் 250% மேல் வரி எப்போது வருகிறது என்பதை அவர் சொல்லாமல் சடைந்து விட்டார். கனடாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் முதல் சிறிய அட்டைப்பட்டி பால் மிக குறைந்த வரி விதிப்பை எதிர்கொள்கிறது. ஆனால் அதன் பின் அமெரிக்க பால் பொருட்களுக்கு 275-300% வரை வரி விதிப்பு என்று அவர் கூறியது பொய். உண்மை என்ன? கனடா ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான மெட்ரிக் டன் அமெரிக்க பால் இறக்குமதி செய்யப்பட்ட பின்னரே அந்த வரி விதிப்பு வரும். அதாவது கனடிய அமெரிக்க மெக்சிகோ ஒப்பந்தத்தில் பால் பொருட்களுக்கு ஒரு உச்ச வரம்பு உள்ளது. ஒரு இறக்குமதியாளர் அந்த வரம்பிற்கு மேல் செல்ல விரும்பினால் அவர்கள் கனடிய சுங்கவரி அட்டவணையின்படி 241% முதல் கிட்டத்தட்ட 300% வரையிலான வரி விதிப்பை எதிர்கொள்கிறார்கள். அது யாராலும் கட்டுப்படியாகாது என்பதால் உச்ச வரம்போடு நின்று கொள்வார்கள். சரி, இந்த உச்ச வரம்பு கொண்ட கனடிய அமெரிக்க மெக்சிகோ ஒப்பந்தம் எப்போது செய்யப்பட்டது தெரியுமா? சாட்சாத் இதே ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் தான் செய்யப்பட்டது. ஒரு வருடத்திற்கு இந்த அதிகபட்ச அளவை எட்டியவுடன் மட்டுமே அமெரிக்க பால் பொருட்களுக்கு கனடா 200% மேல் வரிகளை விதிக்கிறது. அடுத்த ஆண்டு மீண்டும் 0 தொடங்கும். ட்ரம்ப் கூறிய போது கனடாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் முதல் சிறிய அட்டைப்பட்டி பால் மிக குறைந்த வரி விதிப்பை எதிர்கொள்கிறது என்றார் அல்லவா? அவர் கூறிய முதல் சிறிய அட்டைப்பட்டி பால் என்பது ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான மெட்ரிக் டன் அமெரிக்க பால் என்பதை தவிர மற்றும் ஒரு விஷயம், மிக குறைந்த வரி விதிப்பு என்பது உண்மையில் எத்தனை சதவீத வரி விதிப்பு தெரியுமா? 0%. அதாவது வரி விதிப்பு கிடையாது. அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு இன்றைய தேதி வரை அமெரிக்க பால் பொருட்கள் அந்த உச்சவரம்பின் பாதி அளவுக்கு கூட வரவில்லை. அதனால் இன்று வரை கனடாவிற்கான அமெரிக்க பால் இறக்குமதிகளில் 100% சுங்கவரி இல்லாமல் செய்யப்பட்டன. கனடா ட்ரம்பின் ஒரு அட்டைப்பட்டி பால் பூச்சி வரி விதிப்பை எதிர்கொள்ளும் என்று உத்தரவாதம் அளித்துள்ளது. ட்ரம்பின் சொந்த முதல் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்க மெக்சிகோ கனடா ஒப்பந்தம் USMCAயின் ஒரு பகுதியாக பால் சந்தை ஒழுங்குபடுத்துவதற்காக அமெரிக்க அணுகலை கனடா ஒப்புக்கொண்டது. அது அமெரிக்காவின் நன்மைக்காக செய்யப்பட்டது. அமெரிக்க பால் உற்பத்தி துறை ஒப்புக்கொள்ளும் ஒன்றையும் ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. ஒவ்வொரு நாடும் மற்றொன்றை குற்றம் சாட்டுவதன் மூலம் அமெரிக்கா ஏன் உச்சவரம்பை வெகு தொலைவில் உள்ளது என்பது பற்றி தீவிரமான அமெரிக்கா கனடா விவாதம் உள்ளது. யார் சரியானவர் என்பதை பொருட்படுத்தாமல் வரி விதிப்புகள் அமெரிக்க பாலை தாக்கவில்லை. கனடாவின் பால் வரிகள் பற்றிய முக்கிய உண்மைகளை ட்ரம்ப் தொடர்ந்து தவிர்த்து கொண்டார். ட்ரம்பின் அடுத்த பொய் கனடாவுடனான அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறை. பல நாடுகளுக்கு மானியம் தருகிறோம் என்று கூறிய ட்ரம்ப் கனடாவுடனான அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறை கனடாவுக்கு சாதகமாக ஆண்டுக்கு $200 பில்லியன் என்று பொய்யாக கூறினார். குறிப்பாக கனடாவுடனான அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை விவரிக்க ட்ரம்ப் இந்த $200 பில்லியன் மதிப்பை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உள்ளார். உண்மையில் ஒரு வர்த்தக பற்றாக்குறை இருக்கிறது. ஆனால் அது உண்மையில் $200 பில்லியன் விட மிக குறைவு. உத்தியோகபூர்வ அமெரிக்க புள்ளி விவரங்களின்படி 2024 ஆண்டு கனடாவுடனான பொருட்கள் மற்றும் சேவை வர்த்தகத்தில் பற்றாக்குறை கனடாவுக்கு சாதகமாக $35.7 பில்லியன். அதே நேரத்தில் பொருட்கள் வர்த்தகத்தில் மட்டும் பற்றாக்குறை கனடாவுக்கு சாதகமாக $70.6 பில்லியன் என்று காட்டுகின்றன. இந்த இலக்கம் சிலரை குழப்பிவிடலாம். அது எப்படி? பொருட்கள் மற்றும் சேவை வர்த்தகத்தில் பற்றாக்குறை கனடாவுக்கு சாதகமாக $35.7 பில்லியன் என்று இருக்கும் போது அந்த இரண்டில் ஒன்றான பொருட்கள் வர்த்தகத்தில் மற்றும் பற்றாக்குறை கனடாவுக்கு சாதகமாக $70.6 பில்லியன் என்று வரும். A மட்டும் $70.6 பில்லியன். ஆனால் A மற்றும் B ஐ கூட்டினால் $35.7 பில்லியன் என்று வர முடியுமா? வர முடியும். B மைனஸில் இருந்தால் வரும். இங்கு B ஐ -$34.9 பில்லியன். ஆம், பொருட்கள் வர்த்தகத்தில் பற்றாக்குறை கனடாவுக்கு சாதகமாக $70.6 பில்லியன். சேவை வர்த்தகத்தில் பற்றாக்குறை அமெரிக்காவுக்கு சாதகமாக $34.9 பில்லியன். இரண்டும் சேர்த்து பொருட்கள் மற்றும் சேவை வர்த்தகத்தில் பற்றாக்குறை கனடாவுக்கு சாதகமாக $35.7 பில்லியன். கதை அவ்வளவுதான். ட்ரம்ப் தொப்பியில் இருந்த மந்திரவாதி புறாவை எடுப்பது போல $35.7 பில்லியன் எடுத்து அவ்வப்போது காட்டுகிறார். ட்ரம்ப் இந்த நேரத்தில் குறிப்பாக சேவை வர்த்தக பற்றாக்குறையை எந்த சந்தர்ப்பத்திலும் குறிப்பிடவில்லை. காரணம், அது அமெரிக்காவுக்கு சாதகமாக உள்ளது.
அதேபோல அவர் மானியம் என்ற வார்த்தையை இன்னமும் பெரிய அளவில் பயன்படுத்த நினைத்தாலும் கூற்றுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. அது ட்ரம்பின் கூற்றுகளில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் விவகாரம்தான். ட்ரம்ப் தனது முதல் ஆட்சி காலத்தில் சீனா மீது விதித்த வரிகளின் காரணமாக அவர்கள் செலுத்திய நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை அமெரிக்கா எடுத்துக்கொண்டது என்று அவர் அடிக்கடி பொய்யான கூற்றி மீண்டும் கூறினார். உண்மையில் சுங்க வரி செலுத்தியது அமெரிக்க இறக்குமதியாளர்கள், சீனா போன்ற வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்கள் அல்ல. ஆய்வுக்கு பின்னர் ட்ரம்பின் சீனாவின் மீதான முதல் ஆட்சிக்கால வரி விதிப்புகளின் பெரும்பகுதியை அமெரிக்கர்களே சுமந்துள்ளனர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்க நுகர்வோருக்கு வரி விதிப்புகள் விலையில் சேர்க்கப்படும். பொருட்களை அமெரிக்க நுகர்வோருக்கு விற்ற நிறுவனங்களில் குறிப்பிட உதாரணங்களை கண்டுபிடிப்பது எளிது. ட்ரம்ப் தாம் ஜனாதிபதி பதவிக்கு வருவதற்கு முன்பு சீனா வேறு எந்த ஜனாதிபதிக்கும் வரி விதிப்புகளில் இருந்து 10% கூட செலுத்தவில்லை என்று அடிக்கடி தனது தவறான கூற்றை மீண்டும் மீண்டும் கூறினார். அமெரிக்க இறக்குமதியாளர்கள் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பு சீன இறக்குமதியாளர்கள் மீதான வரிகளை செலுத்தியதன் மூலம் அமெரிக்கா ஆண்டுக்கு பில்லியன்களை வருவாயாக ஈட்டி வந்தது. அதை செலுத்தியதும் அமெரிக்க மக்களே. உண்மையில் சீன இறக்குமதிகள் மீது அமெரிக்கா வரி விதிக்க தொடங்கிய ஆண்டு 1789 ஆண்டு. அதாவது இது 3வது நூற்றாண்டாக நடக்கிறது. 1789 முதல் 1913 வரை சீன இறக்குமதிகளுக்கு ஒரு வரி விதிப்பு இருந்தது. 1913ஆம் ஆண்டு கூட்டாட்சி வருமான வரியை மறுசீரமைக்கும் சட்டம் இயற்றப்பட்ட பின் கூட்டாட்சி வருவாயில் அதிக சதவீதத்தை பெற சுங்க வரிகள் மறுசீரமைக்கப்பட்டன. ட்ரம்புக்கு முன் இருந்த ஜனாதிபதி பராக் ஒபாமா சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்தார். எமக்கே தெரிந்த இந்த விஷயம் அமெரிக்க அதிகாரிகளுக்கு தெரியாதா? நன்றாகவே தெரியும். அவர்கள் ட்ரம்பை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள்.